வணக்கம். நான் உங்கள் இன்ஜினியர் விக்னேஷ் ஃப்ரம் மென்ஸ்கேப் கன்ஸ்ட்ரக்ஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தலைவாசகால் பூஜை எப்படி பண்ணுறது, அதோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்றதான். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், நிலையை கிழக்கு பார்த்து வச்சு அதை சுத்தப்படுத்தணும். தண்ணீர் ஊற்றி மஞ்சள் துளைத்த தண்ணி வச்சு ஃபுல்லாக சுத்தப்படுத்திடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த நிலையை அலங்கரிக்கணும். ஸோ அந்த ப்ராசஸை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கப்புறம் பூ பார்த்தீங்கன்னா 3 சைடு ஆணி அடித்து அதில் பூவை சுற்றி ஸோ அந்த நிலையை ஜோடிக்கிறோம். நம்ம நிலைங்கிறது இந்த வீட்டோட கடவுள் மாதிரி நம்ம பாவிக்கிறனால இந்த பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ணுறது, நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி பாசிட்டிவாக மாற்றுறது, இது எல்லாத்தையும் பண்ணக்கூடிய இந்த ராஜ நிலையை இந்த தலைவாசக்கால நம்ம கடவுளுக்கு ஒப்பாக பார்க்குறோம் நம்மளோட கட்டடத்துறையில். ஸோ இதை நம்ம ஜோடிக்கிறோம். இதை தான் இந்த வீடியோவில் இப்போதைக்கு பார்க்குறீங்க. இதுக்கப்புறம் உள்ள ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பொசிஷனில் நிலைய வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு பார்த்து வைக்கணும், இல்லை வடக்கு பார்த்து வைக்கணும். அதே மாதிரி கன்னி மூலைன்னு சொல்லக்கூடிய வீட்டோட குபேர மூலை, அந்த குபேர மூலையில் தான் இந்த பூஜையை நம்ம பண்ணணும். இந்த ப்ரொசீஜரை இந்த இடத்துல பண்ணும்போது தான் அந்த குரு பகவானை நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும். இந்த நில வாசக்காலில் நம்ம குரு பகவானை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக தான் இந்த பூஜையே. நவகிரகங்களில் குருங்கிறவர் மட்டும்தான் இந்த பொன் பொருள் இதுக்கெல்லாம் சொந்தக்காரர். ஸோ அவரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான பூஜை தான் இந்த தலைவாசக்கால் பூஜை. ஸோ இதை குருவுக்கு உகந்த இந்த கன்னி மூலையில் பண்ணணும். இதை வீடு தென்மேற்கு வீடுன்றனால புதனோட அமைப்பில் இதை நம்ம ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறோம். இந்த பூஜையில் மெயின் ரோலாக விஸ்வகர்மாவாக பாவிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கொத்தனார் அண்டு ஆசாரி. நம்ம ப்ரீவியஸாகவே கொத்தனார் வேலை பார்த்ததுனால நம்ம இந்த இடத்துல விஸ்வகர்மாவாக நம்ம இந்த பூஜையை எடுத்து பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் எதுக்கு இது ஆசாரி பண்ணலை அப்படின்ற மாதிரி எதுவும் பார்க்க வேண்டாம். நம்மளே இந்த இடத்துல விஸ்வகர்மாங்கிறவங்க தான் படைக்கிறவங்க யார் யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆசாரியர், அதுக்கப்புறம் தச்சு வேலை பார்க்குறவங்க, அதுக்கப்புறம் கொத்தனார், இவங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம அந்த விஸ்வகர்மா அந்த பொறுப்பை நம்ம எடுத்து குருவுக்கு உரியவங்க தான் இவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல வாழை இலையை எடுத்து அந்த வாழை இலையில் கடவுளுக்கு தேவையான பூ, பழம், அதுக்கப்புறம் ஊதுபத்தி, வாழைப்பழங்கள் இது எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணி கடவுளுக்கு நம்ம ஜோடித்து கடவுளை வேண்ட போகிறோம். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இந்த இடத்துல. இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் மெயினானவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நவதானியங்கள், அதுக்கப்புறம் நவகிரகத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இந்த நவகிரகத்துக்குரிய நவரத்னங்கள் இருக்குல்ல அதுக்கப்புறம் 5 பொன்கள், 5 உலோகங்கள்னு சொல்லுவோம்ல, இந்த 5 பொன்களும் இதில் இம்ப்ளிமெண்ட். ஸோ இவங்க எல்லாமே மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபார் திஸ் ப்ராசஸ். ஸோ இவங்க எல்லாரையுமே எடுத்து நம்ம பூஜைக்கான அந்த இலையில் எடுத்து வைக்கிறோம். ஸோ கடவுளே நீ என்னை ஏற்றுக்கோ, இந்த வீட்டில் இந்த 5 வளங்களும் இந்த 9 கிரகங்களும் என் கூடையே இரு அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் தான் இந்த ப்ரொசீஜர். இது தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு ரொம்ப தேவை. ஏன்னா நிலவாசக்கால்ன்றதை சாதாரணமாக நான் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் வரும்போது அந்த நிலையில் தொட்டு தான் வர்றாங்க வீட்டுக்குள்ளே. ஸோ அவங்களோட எனர்ஜி எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, அதை கேலிப்ரேட் பண்ணுறதுக்காக இது நம்பப்படுது. இது வாஸ்துக்குள்ள ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸை வகிக்குது. உங்களோட வீடும் 100% வாஸ்துப்படி கட்டணும், மனையடி சாஸ்திரம் படி கட்டணும்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. மிக முக்கியமாக சொல்லக்கூடிய இந்த நவகிரகத்துக்குரிய இந்த 9
ஸ்டோன்களும் ஐம்பொன்னும் பார்த்தீங்கன்னா நகைக்கடையில் போய் கேட்டிங்கன்னா 300 ரூபாயிலேருந்து 3000 4000 இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ் ரேட்டில் இருக்குது. ஸோ அதில் நமக்கு தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நவதானியங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மளிகை கடையில், நாட்டு மருந்து கடையில் இந்த மாதிரி கேட்கும்போது அங்கேயே உங்களுக்கு இதை பேக்கெட் போட்டு மொத்தமாக கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பூஜைக்கு தேவையானது. நவதானியத்தை எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நவதானியத்தை கொட்டி இந்த குரு பகவான் சொல்லக்கூடிய அந்த கலரான மஞ்சள் நிற துணியில் அதை கொட்டி அதில் கொஞ்சம் சந்தனம், குங்குமம் எல்லாமே வச்சு நிலையில் நம்ம கட்டிடுறோம். இதில் நிறையா ட்ரெடிஷன்ஸ் இருக்குது. ஸோ இவங்க நிறைய ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே ஃபாலோ பண்ண ப்ரொசீஜர் எப்படின்னா, இதை கட்டிட்டு 7 நாள் கழித்து அதை எடுத்துகிட்டு போய் வீட்டு தோட்டத்துலேயோ வயல்லையோ அதை விதைச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னொரு ப்ரொசீஜர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலைக்கு கீழே வந்து சின்னதாக ஒரு 2க்கு 2 இன்ச் அந்த அளவுக்கு ஒரு குழி மாதிரி எடுத்து அதில் இதை கொட்டி அதில் பால், மஞ்சள் இதெல்லாம் போட்டு அந்த மாதிரியும் ஒரு ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இது எந்த முறை கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவதானியத்தில் இந்த 2 முறையுமே கரெக்டு தான். மோஸ்ட்லி நீங்கள் வந்து நவதானியத்தை கட்டி வெளியில் கொண்டு போய் நம்ம போடுறோம்ல 7 நாள் கழித்து தோட்டத்தில், அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். எதுக்காகனா, இன்ஜினியரிங் டெர்மினாலஜியில் நம்ம அந்த மாதிரி ஒரு பொருளை போடுறோம், ஒரு சப்ஸ்டன்ஸை போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சரை வந்து அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இருக்கணும். அதில் நம்ம பால் ஊற்றுறனால அந்த இது வளர்ச்சி இருக்காது. ஆனால் அதை நம்ம போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேச்சுரலான இருக்கிற ஒரு மெட்டீரியலுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கேஜ் ஆகும். அது வந்து லைஃப் போக போக. அதனால அதை ஃபாலோ பண்ணாமல் இந்த மாதிரி வெளியில் போடுறதுங்கிறத ஒரு நல்ல ப்ரொசீஜராக ஆஸ் அ இன்ஜினியராக நான் சஜஸ்ட் பண்ணுறேன். பூஜைக்கு நல்ல டைமிங்கையும் பார்த்து பூஜை பண்ணுங்கள். இன்றைக்கி நல்ல நேரங்கிறது பார்த்திங்கன்னா 7:45 to 9:45 மாதிரி இருந்தனால நம்ம 7 மணிக்கே இதை ஸ்டார்ட் பண்ணி 7:45க்கு பூஜையை தொடங்கணும். ஸோ இந்த மாதிரி நல்ல நேரங்களையும் பாருங்கள். அதே மாதிரி எந்த ஹோரா வருது அப்படின்றதையும் பாருங்கள். வாஸ்து ஜாதகத்தில் முக்கியமானது ஹோரா. யாருக்கும் சந்திராஷ்டமம் இருக்காத மாதிரி பார்த்துக்கங்க. ஹோராங்கிறது முக்கியம். குரு ஹோரா, சுக்கிர ஹோரா, புதன் ஹோரா, செவ்வாய் ஹோரா இந்த மாதிரியான விஷயங்களில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். செவ்வாயை வந்து மங்கள காரகன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் செவ்வாய்க்கிழமை ஆகாதுன்னு நினைக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை ஒரு ப்ராசஸை தொட்டு பாருங்கள், அது எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். செவ்வாய்க்கிழமை ரொம்ப உகந்தது. அதையும் யூஸ் பண்ணிக்கிங்க. நான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணுறது. ஏன்னா அவங்க வீட்டில் நம்ம முறை எடுத்து அங்கே பண்ண முடியாது. இந்த மாதிரி நிலையில வந்து நம்ம கட்டுறதுல தொடரவே கிடையாது. ரைட் பண்ணலாம். நீங்க எடுத்துருவீங்களா? அது அப்படியே இருக்கட்டும். அப்புறம் நாங்க வீடு முடிஞ்சிட்டாலுமே கெட்டணும்ல. அந்த மாதிரி மாலை எல்லாம் போட வேணும்ல. அது ஆணி இருக்கட்டும். அது ஆணி இருக்கட்டும். ஆமா இதை நான் வந்து எடுக்கிற இடத்துல கட்டவா கேட்குறேன். இல்லை அங்கே மேலதான் முடிச்சுட்டு தான் கட்டுவாங்க. அப்புறம் கட்டிக்கலாம். ஸ்டூல் போட்டு கட்டிக்கலாம். ஆணி இருக்கிற நிறைய கட்ட முடியுமா? நீங்க பேசணும் இல்லக்கா, அதாவது மெசேஜா தெரிஞ்சுக்கீங்க என்ன பேசுறீங்க. நீங்க பேசுறது கரெக்டா எனக்கு அனுப்பி விட்டுறாரு. அப்படின்னா சந்தோஷம் தானே கேட்க. நீங்க பேசுறது நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஃபார்வர்ட் பண்ணிடுறதா? இதுக்குள்ள தான் வைக்கணும். உள்ள எல்லாமே வைங்க, எல்லாமே வைங்க. வாங்க.
நம்ம எல்லாத்தையும் வந்து ஆஸ் இட் இஸ் ப்ரொசீஜர் பண்ணதுக்கப்புறம் இந்த நவ கிரகத்துக்குரிய இந்த 9 ஸ்டோன் இருக்குல்ல, இந்த 9 ஸ்டோன்ஸையுமே அதுக்கப்புறம் அந்த ஐம்பொன்னையுமே அந்த பிள்ளையார் நம்ம சாமியாக பிடிச்சிருக்க பிள்ளையாரில் உள்ளே வச்சு நம்ம வந்து பிள்ளையாரை பிடிக்கிறோம். இந்த பிள்ளையாரை பிடிக்கிறத தான் வந்து நிலைக்கு அடியில், ஸோ ஆசாரி இருக்கும்போது நிலைக்கு கீழே வந்து அவர் ஒரு ஓப்பனிங் போட்டிருப்பார். இதை வந்து நிலைக்கு மேலேயும் பண்ணலாம், நிலைக்கு கீழேயும் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி நிலைக்கு கீழ் வழியாக பண்ணுறதுங்கிறது இந்த சர்க்கிள், ஸோ இந்த ராமநாதபுரத்தை சுற்றி உள்ள இந்த காரைக்குடி, தேவக்கோட்டை, மானாமதுரை, பரமக்குடி இந்த மாதிரியான ராமேஸ்வரத்தை சுற்றி உள்ள லொக்கேஷனில் உள்ளவங்க ஃபாலோ பண்ணுறது. ஸோ நம்மளும் அதே ட்ரெடிஷனை தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த முறையிலே நீங்கள் பண்ணும்போது இந்த வீட்டுக்கான இந்த நிலவாசலுக்கான சிறப்புகளை பெற முடியும். தூக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வரணும். भाई भाई तो थोड़ा मसाला रेडी कर दो भाई, थोड़ा मसाला बोल देना, वो पानी मिक्स करके पानी लेके இதுக்கப்புறம் அந்த நிலவாசக்கால் வைக்க போகிற இடத்துக்கு நம்ம பூஜை செய்கிறோம். ஸோ அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மஞ்சள் பிடிச்சு அந்த பிள்ளையார் பிடிச்சு வச்சதில் பால் ஒரு 3 தடவை பால் ஊற்றிட்டு நவதானியத்தை கொஞ்சம் உள்ளே போட்டுட்டு புஷ்பங்கள் அதை போட்டு அந்த இடத்த வேண்டிக்கிறோம். கடவுளே என்னோட நிலையை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல வேண்டிக்கிறோம். ஸோ அந்த ப்ரொசீஜர் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. சங்கு எல்லாம் சேர்ந்து வெள்ளம் ஊத்திட்டீங்களா? வேகட நீ ஊத்திரு. அவர் ஏன் தம்பி இப்படி இப்படி அது கௌரி நல்ல வித்தியாசமா இருக்கு. வாங்க
எடுத்து போட்டு பூ போட்டு சாமி இருக்கா சூட பத்த வச்சு போடுவாரு இருங்க சூட எல்லாரும் வந்தீங்கன்னா தூக்கி கை பிடிச்சிட்டு தான் போகணும் இதுக்கப்புறம் உள்ள ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா நிலைய வந்து நம்ம அந்த இடத்துல இருந்து எடுக்கிறோம். இதுக்கு வந்து ஒத்தப்படையில் ஆட்களை நம்ம வைக்கணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3, 5, 7, 9 இந்த மாதிரி ஆட்களை வந்து யூஸ் பண்ணும்போது அதுக்கான குட் திங்ஸ் எல்லாமே நடக்கும் அப்படின்னு. இது ஒத்தப்படைங்கிறத தமிழ் மரபில் ரொம்ப நம்பப்படுது. ஸோ அதனால் நம்ம அதையே ஃபாலோ பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி நிலைக்கு கீழே இருக்கிற அந்த ஓப்பனிங்கில் அந்த கிரகம் இருக்குல்ல, அந்த நவ கிரகத்துக்கான ஸ்டோன்ஸ், அந்த 9 ஸ்டோன்ஸையும் அந்த ஐம்பொன்கள் சொல்லக்கூடிய அந்த ஐம்பொன்னையும் வந்து உள்ளே நம்ம வச்சு மஞ்சள் வச்சு பேக் பண்ணி அதை வந்து இது பண்ணிடுறோம், க்ளோஸ் பண்ணிடுறோம். பார்த்தீங்கன்னா வேப்பங்குச்சி இல்லை வந்து ஆப்புக்குச்சி வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம் இல்லை மூங்கில் இல்லைன்னா தேக்கு இந்த மாதிரி குச்சியை வச்சு அதை க்ளோஸ் பண்ணணும். நம்ம இங்கே மூங்கில் குச்சி வச்சு அதை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது ஒரு மெத்தட். ஸோ சிலர் வந்து டைரெக்டாக வந்து அந்த நம்ம சாமியை பிரதிஷ்டம் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துலே வந்து நவதானியத்தோடு சேர்த்து பிள்ளையாராக சேர்த்து இதை வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம இந்த மெத்தடில் பண்ணுறோம். இது வந்து மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிற மெத்தட். இதுதான் கரெக்டான மெத்தடுமே. ஏன்னா வாசக்காலுக்கு தான் நம்ம மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற பூஜையில். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். இல்லைன்னா இது இருக்கா வேப்பம் குச்சி ஒரு ஒரு இவ்வளவு அளவு இருக்க மாதிரி ஒரு விரல் அளவுக்கு இருக்கிற மாதிரி கட்ட மாதிரி கபிலன் தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் அந்த கபிலன் இருக்குல்ல இல்ல எல்லாரும் கபிலனை கேட்டா யாரும் உங்ககிட்ட கேட்கு கொஞ்சம் கொஞ்சம் அகலமா இருந்தாலும் இதே ஒரு நீங்க இருந்தாலும் பரவாயில்ல. சும்மா ஒரு இதுக்கு இல்ல இது பாருங்க இந்த குச்சி உள்ள ஏறுமா போதுமா உள்ள ஏறிச்சுல இப்படி கஷ்டப்படுறது நீங்க கீழே இல்ல நிலைக்கு தான் வைக்கிறது முறை. இவங்கெல்லாம் ஈஸியா இருக்கிற காலத்து வச்சுருக்காங்க. ஓகே இல்ல சித்தப்பா மாமா யாரு போன தடவை கூட்டு வந்ததுன்னா வாஸ்து கழிக்கிறது வந்து அது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். நிக்கலாமா அது லேபர் கூப்பிடுறாங்க. புரிய வைக்கிறேன் சாமி
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாசக்காலை வைக்கிற இடத்துக்கு எல்லோரும் தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நம்ம ப்ளேஸ் பண்ணி பார்த்துட்டோம். அதில் கொஞ்சம் சிப்பாகி இருக்கும்ல, இடிக்கும்ல, நம்ம பிரிக் ஒர்க் பண்ணுறோன்னா 100% பிரிக் ஒர்க்கில் முன்ன பின்ன இருக்கும். அந்த இடத்த சிப் பண்ணி நம்ம இதை வந்து கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணுறோம். இது எதனால் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கேஜ் கெப்பாசிட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்து தண்ணி படும்போது விரியும், சுருங்கும். இந்த மாதிரியான அடிப்படை மாற்றங்களை கொண்டது அந்த வுட்டு. ஸோ வுட்டன் டோர்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நிலைப்பாடுகள் வரும். இதே இது நம்ம ஃப்ளஷ்டு டோர்ஸு, இதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டீல் டோர்ஸு, அதுக்கப்புறம் இன்ஜினியர்டு வுட்டு, இந்த மாதிரி அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் வராது. ஏன்னா மெஷர்மெண்ட்ஸ் வந்து அப்படியே டிட்டோவாக ஈக்குவலைஸ்டாக இருக்கும். பட் இட்ஸ் அ வுடன் டோருனால முன்ன பின்ன இருக்கும்.
எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்க, வீட்டை சுற்றி உள்ளவங்க, பெரியவங்க இவங்க எல்லாரையும் வலது கால் எடுத்து வச்சு வீட்டுக்குள்ளே வர வச்சிடணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 தடவை இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து எல்லோரும் வந்து ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு தடவை வெளியே போகணும். திருப்பி உள்ளே வரும்போது அஸ் அ இன்ஜினியர்ஸாக அஸ் அ ஆசாரி இவங்க எல்லாமே உள்ளே நின்றுக்கிட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடணும். அது ஒரு ப்ரொசீஜர். ஸோ வாங்க வாங்கன்னு சொல்லும்போது அவங்க வீட்டுக்குள்ளே வரணும். இது ப்ரொசீஜர். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது நம்ம இந்த தலைவாசக்கால் வைக்கிற ப்ரொசீஜரை 100% கரெக்டாக பண்ணிட முடியும். ஸோ உங்களோட வீடும் இந்த மாதிரியான லொக்கேஷன்ஸில் இருக்குது. அதாவது காரைக்குடி, மதுரை, மானாமதுரை, பரமக்குடி இந்த மாதிரியான லொக்கேஷனில் இருக்குது. ஸோ ஒரு நல்ல இன்ஜினியர் தேடிட்டு இருக்கீங்க. நான் வந்து பில்டிங் கட்டணும், என் கனவு வீடு ரொம்ப நாளாக கட்டணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன். என்கிட்ட பட்ஜெட் கம்மியாக இருக்குது. பட் போகிறவங்க பட்ஜெட் ஹெவியாக சொல்கிறாங்க. இல்லை பட்ஜெட் வந்து இதில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு கிடையவே கிடையாது. நம்மக்கிட்ட 20 lakhsலையும் பட்ஜெட் இருக்குது, 30 lakhsல இருக்குது, 40 lakhsல இருக்குது, 50 lakhsல இருக்குது. ஸோ அதே மாதிரி எல்லா ப்ராசஸுமே நம்ம தான் பார்த்து கொடுக்குறோம். பிளான் அப்ரூவல், இபி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கான சம்பு, செப்டி டேங்க்கு, போர்வெல்லு, காம்பவுண்ட் வால், மேலே வாட்டர் டேங்க்கு, வெதரிங் கோர்ஸு. ஸோ வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்து என்னென்னா டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே நீங்கள் எப்போ வருவீங்களோ அப்போ கீ வாங்குவீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் தான். நீங்கள் அலையணும், நீங்கள் சுற்றணும் அப்படின்ற அவசியமே இங்கே கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஒரு வாசக்கால் ப்ராஜெக்ட் எப்படி பண்ணணுங்கிறத ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு இன்ஜினியரிங் வந்து வாட்ஸ்அப் டைப் பண்ணி பாருங்கள். இல்லை வந்து ஜஸ்ட் மிஸ்டு கால் விடுங்க. நான் ஃப்ரீயாக இருக்கிற டைம் வந்து உங்களுக்கு இதை பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ எந்த மாதிரி பட்ஜெட்டில் பண்ணலாம், நம்ம எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கும் வந்து எப்படி லாபகரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. ஸோ நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஷேர் பண்ணுங்கள்.